வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள இரு பால் மெய்யன்பர்களுக்கும் மற்றும் சிறப்பானதொரு துரியதவத்தை நடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நார்வே டென்மார்க் பேராசிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமிஜியோட சிந்தனை அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்ற தலைப்புல நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். அதாவது இறைவனை வெளியில தேடி கொண்டிருக்கும் வரையில நம்மால முன்னேறவே முடியாது. கடவுள் உள்நோக்கி பார்க்கணும். கடவுள் நம்மள் இருக்கிறாருங்கிறத நாம முதல்ல உணரணும். சிவனுக்குள் நாம் இருந்தால் அது ஒரு நிலை, நம்முள் சிவன் இருந்தால் அது திருநிலை. கடவுள் வழிபாடு வேறு, ஆன்மீகம் வேறு. நாமே தெய்வம் என்று அறிந்த பின் ஏன் கடவுளை தேடி நாம போகணும்? நன்மையை பிறர்களித்து நட்டத்தை தானேற்று இன்பமுடன் இருப்போர் ஈச நிலை அறிந்தோர் சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா? அப்ப தவம் என்னும் திறவுகோல் கொண்டு மனம் என்னும் ரகசிய அறையை திறந்து அகத்தாய்வு என்ற விளக்கேற்றி விளக்கில் முயற்சி என்ற நெய்யூற்றி பார்த்தா அங்க மாசு தெரியும். அதை துடைத்து எறிந்தால் மனம் என்ற அந்த அறையானது மனமான வாசமான அறையாக மாறும். அப்படி மாறும்போதுதான் இறைவனை நிறைக்க நமக்கு அந்த இடத்துல முடியும். அப்ப இறைவனை நினைக்க காலம் நேரம் ஏதாவது இருக்கா? இல்ல. எப்போ வேணாலும் நம்ம நினைக்கலாம். பசி எல்லா உயிருக்கும் பொது. ஐயறிவு விலங்குகளுக்கு கூட பசி ஏற்பட்டவுடன் என்ன பண்ணோம்? அந்த பெருந்துன்பம் போக்குறதுக்கு இறையை தேடி அலையும் இல்லையா? உணவால் இறப்பை நிறைந்தவுடன் அவற்றின் துன்பம் நீங்குகிறது, நிறைவடையுது, அமைதியா இருக்குது. ஆனா மனிதன் என்ன பண்றான்? பசி வந்த உடனே இறப்பை நிரம்பியவுடன் நிறைவடைகிறானா? அமைதி கொள்றானா? இல்லையே. மனம் நிம்மதியின்றி அலைகிறான், மனநோயாளியாகிறான். ஏன்? கால்நடைகளுக்கு தான் கால்நடை மருத்துவமனைகள் மட்டுமே இருக்கு, மனிதனுக்கு மட்டும்தான் மனநல மருத்துவமனையும் இருக்கு. ஏன் மனிதனிடம் அமைந்துள்ள 6வது அறிவும் மனமும் தான் காரணம். அப்ப அறிவும் மனம் மூளை இந்த மூன்றும் மலரும் மனமாக போல ஒன்றை ஒன்று சார்ந்திருக்குது. இதை மனிதனம் உயர்ந்திருக்கிறது, சிறப்பாவும் இருக்குது. ஒன்றை ஒன்று தூண்டுகிறது, மேம்படுத்துது. ஆனா மனிதன் என்ன பண்றான்? இறப்பை பசி வந்தோட அந்த உணவு பை நிரம்பினா நிறைவடைய மாட்டேங்கிறான். இறப்பை ஆகிய மனம் நிறைவடைய வேண்டும். அந்த மனம் நிறைவடையும் போதுதான் அவனுக்கு இறை உணர்வாகிய இறை அறிவு அங்க கிடைக்குது. அப்ப நீருக்குள் குடம், குடத்துக்குள் நீர், இதை குடம் தெரியாது இல்லையா? குடத்துக்கு அது என்ன இருக்குன்னு அங்க தெரியாது. அது போல தண்ணீருக்குள் மீன், மீனுக்குள் தண்ணீர், இதை மீனும் அறியாது. ஆனால் மனிதன் மட்டும் அறிகிறான், சிந்தித்து பார்க்கிறான். நான் யார்? நான் எதற்குள் இருக்கிறேன்? எனக்குள் இருப்பது எது? என்னவாக இருக்கிறேன்? என்னவாக போகிறேன் என்று எண்ணி எண்ணி பார்க்கிறான். எண்ணி பார்ப்பவனே பார்ப்பான். பார்ப்பனன் எண்ணி பார்ப்பவன் எவனோ அவனே வாழ்வில் உயர்கிறான். இதுவே உயர்வான அறிவுன்னு சொல்லுவாங்க. லிவ் வித் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இயக்க ஒழுங்கோடு இணைந்து வாழ்வதுதான் இறை வழிபாடு. அப்ப வழிபாடு இல்லாம விசாரம் வளர்ச்சி நம்மளால அடைய முடியாது, தியானம் கனிவடையாது. வழிபாடு என்ற என்ன? சிலையை வழிபடுவது அல்ல. வழிபாடு என்ற சொல் தான் வழிபடு என்ற சொல் தான் காலப்போக்குல வழிபாடுன்னு மாறியது. வழி என்றால் தொழு என்று விளக்கம், படு என்றால் அடைதல் என்று பொருள். அப்ப தனக்குள் இருக்கும் சுயத்தை உணர்ந்து சுயத்தை அடைதலே வழிபாடாகும். அப்ப இந்த வழிபாடு ஒவ்வொரு சுயத்திலும் வழிபடும் உணர்வாக பரிணமித்தா ஒவ்வொரு உயரும் இறையின் வெளிப்பாடே என்ற உணரும் நிலை நமக்கு வந்துவிடும் இல்லையா? உருவத்தால் வேறுபட்டு இருந்தாலும் உயிரால் எல்லாரும் ஒன்னா பிணைக்கப்பட்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு உயிரிலும் வழிபடுதல் நடக்கணும். அப்போதுதான் பரந்த மனப்பான்மை மேலோங்கும். அதன் விளைவு சொல்லால் அடங்காது.
இந்த உணர்வு இல்லாம என்ன பாய்ச்சல் பாய்ந்தாலும் துவங்கின இடத்திலேதான் நாம இருக்க முடியும். அந்த பேராதார பெருசக்தி தான் இந்த மனித வடிவங்களை எடுத்து வந்திருக்குது என்பதை உணர்ந்தாலே போதும். எல்லாம் தானாக வரும். அனைத்துமே அந்த அகண்டம்தான் அன்றி வேறு இல்லைங்கிறது என்ன, அந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் நம்ம அருட்தந்தை அவர்கள் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு ஒரு இடத்துல குரு வணக்கத்துல இறை வணக்கத்துல சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த காகம் என்ற பறவையை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த காகம். ஆனா அதனிடம் ஆச்சரியப்படும் அளவிற்கு அசாத்திய குணங்கள் பல தெய்வ ரகசியங்கள் கிட்ட அதுகிட்ட இருக்குதாம். மனிதனை விட உயர்ந்த வாழ்வின் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவைதான் காகம். பலர் பிரபஞ்ச ரகசியங்களை அறிய இயற்கையின் பூரண அறிவை பெற அந்த காகங்களை பற்றி பல அபூர்வ சித்த நூல்கள்ல சொல்லப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. கற்புக்கு உதாரணமாக காகத்தையே சொல்லலாமா. காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவையாம். தனது ஜோடியோட மட்டும்தான் இணை சேரும். பூச்சி சுபாவம் கொண்டது. பெரும்பாலும் மாலையில நீர்நிலைகளை குளித்து விட்டுதான் தன் கூட்டுக்கு வந்து சேர்ற வழக்கம் உடையதான். உணவு கிடைத்தா கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் ஒரு சிறந்த குணம் காகத்துக்கு. பகிர்ந்து உண்ற குணம். காகத்திற்கு தன் முட்டை இல்லை என்றாலும் அது குயிலோட முட்டைன்னு அதுக்கு தெரியுமா, ஆனாலும் அதை அடை காக்குமா. குயில் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்குமா. உலகில் மிக சிறந்த மாற்றாந்தாய் யாருன்னா காகம்தான். அப்ப அதை நாம முதல்ல உணரணும். தன் இனத்தில் ஒரு காகம் இறந்து விட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரைவது அஞ்சலி செய்வதற்கு சமமாக கருதப்படுதாம். அப்ப காகத்தில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது காலை எழுந்திரு, மாலையிலும் குழி, கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண்ணுன்னு சொல்லி காகம் சொல்லுது. காடுகளை உருவாக்கிய விலங்கினங்கள் பறவைகளுக்குள்ள காக்கையோட எச்சத்தால பல ஆயிரம் விதைகள் விருட்ச மரங்களா இன்னைக்கு இருக்குது, நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த உண்மையை நாம உணர்ந்து விட்டாலே போதும். எல்லா உயிர்களையும் நாம மதித்து வாழ்வோம். எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம். இந்த மனித நிலையை கடப்பதற்கு தன்னை அறியும் வாழ்வை வாழ முனைய வேணும். அப்படி மனித நிலையை கடந்து அருளான இந்த பிரபஞ்சத்தை தன்னுள் உணர்ந்த மனிதர்கள் தான் சித்தர்கள் ஆனாங்க. அப்ப கடவுளை புறத்துல தேடி பொருளை இழக்கலாமே தவிர எவரும் அருளை பெற முடியாது என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இங்கு யார் இந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். அதில் அவர்கள் நேர்மையாக இருந்து பிற உயிர்களிடம் பேதம் காணாமல் அன்பும் கருணையும் கொண்டு வாழ்ந்தாலே போதும். அதுவே அவர்களுக்குள் ஜீவனாக விளங்கும் சிவனை அடைய வழிகாட்டும் இல்லையா? ஆகவே பிறர் நலம் பேணும் உன்னதம் நம்மிடம் குளிர்விடும் போதுதான் நம்முள் இறை அம்சம் வளரும், நல்வாசம் வீசும். நம்மை நாமே சிந்தித்து பார்த்து நம்முடைய குறை நிறைகளை ஆராய்ந்து தெளிந்து நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எவற்றையெல்லாம் மாற்றணும் என்று அறிவை தாண்டி உணர்வோடு செயல்பட்டாதான் இந்த பிரபஞ்சமான இறையானது நமக்குள் அரணாக வீற்றிருப்பதை உணர முடியும். அப்ப நாமே அன்புமயமாக மாறுவதையும் உணர முடியும் இல்லையா? அப்போ ஒரு சித்தர் பாடுறாரு, காற்றுக்கென்று தனித்த மனம் இல்லை, நெருப்புக்கென்று தனித்த ஒளி இல்லை, வானுக்கென்று தனி வடிவம் இல்லை, மண்ணுக்கென்று தனி உணர்ச்சி இல்லை. அப்படி ஆன்மாவுக்கும் தனி உணர்ச்சின்னு ஒண்ணும் ஏதுமே இல்லை. தனித்தனி குணங்களும் கிடையாது. ஆனா உயிர் கொண்டு ஆன்மாவில் கலந்து விடும் உணர்வு தான் குணங்களாக வெளிப்படுது. அதில் தான் அன்பும் கருணையும் அடங்கி இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் ஏன் வந்துச்சு என்பதை அறிந்து கொண்டு தன்னை அறிவதற்கு பயணிக்கும் போதுதான் மனதின் செயலை உற்று நோக்கி அதை மீறுவதை உணர்ந்து கொண்டு அங்கு நாம விழிப்புணர்வோட நின்னாதான் மனம் நம்மை மீறி போனாலும் உணர்வானது இயங்கி நமக்கான பாதையில மீண்டும் நம்ம பயணிக்க வைத்து விடுது இல்லையா? இப்ப ஆகவே மனதை நாம முதல்ல வெல்லணும். முதலில் மனதை உற்று நோக்கி, மனமே உன் பாதையில் நான் பயணிக்க மாட்டேன், என்னுடைய உடல் அறிவு சார்ந்தது, வேண்டியது வேண்டாதது என்று இயங்கும்பதால் தான் நீ என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற. இனி நான் என் உணர்வோட செயல்பட போகிறேன், நீ என்னை ஏமாற்ற முயற்சிக்காத என்று நமக்குள்ளே நாம் முடிவு செய்து கொண்டு எதையும் அனுபவ அறிவை தாண்டி
உணர்வோட பயணப்பட வேணும். அப்ப மனமற்ற நிலையில நாம இருக்கும்போது உணர்வின் வழியில் உடலானது தன்னாலே சிறப்பாக இயங்கும்படிதான் உடலின் அமைப்பு இருக்குது இல்லையா? இப்ப அதனாலதான் உடலின் உறுப்புகள் அதனோட பணியை செய்து கொண்டிருக்குது. அதுவே நம் மனதோடு செயல்படும் போது அது தன் பேதலித்து வைத்து நம்முடைய உடலை பழுதாக்கி விடுது. அப்ப மனித மனம் புறத்தில் தேடி அலைவதையே வாடிக்கையா கொண்டிருக்கும். அதனை அகத்தின் பார்வையில் செலுத்தினால்தான் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சம் நமக்கு வரும். கருமம் சேராமல் நேர்மையாக உழைத்து தர்மம் செய்வது மட்டுமின்றி தன்னை அண்டியவருக்கும் சரியான தான தர்மம் செய்து வழிகாட்டி வெளிச்சம் தந்து தன் சுற்றத்திற்கு இயன்றதை கொடுத்து வாழ்வதுதான் வெளிச்சத்திற்கான வாழ்வுன்னு சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் என்ன பண்றோம்? பரமாத்மாவோட இணையணும் என்ற மகத்தான லட்சியத்தை அடைவதற்கு அடிப்படை கருவிதான் அன்பு. அப்ப மனிதர்கள் என்றால் வெறும் திறமையின் செல்வங்கள் படைத்திருப்பது மட்டும் இல்ல, அறிவாற்றல் அல்ல, எதிலும் தான் என்ற குறுகிய வட்டம் இருந்து விடாம, ஆசையில் எதிர்பார்ப்பில் நின்று விடாம, எங்கும் அன்போட விட்டு கொடுத்து நாம் என்ற பரந்த வட்டத்திற்கும் செல்லும், அதாவது நாம் என்ற பரந்த வட்டத்திற்கு செல்லும் திறமையும் தீவிர எண்ணம்னா நம்மோட இருக்கணும். அப்ப இன்னொரு கவியில ஒரு சித்தர் சொல்றாரு, தூய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவும் சூரிய காந்தமோ சூழ் பஞ்சை சுட்டிடா, சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் சூரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. அப்ப மனம் என்கிற பஞ்சு பொதியின் மேல வைக்கப்படும் பூத கண்ணாடியில பாதிப்பில்லை. ஆனா பூத கண்ணாடி மீது சூரிய கதிர்கள் ஊடுருவினா என்ன ஆகும்? சூரிய கதிர்களோட வீச்சோட பஞ்சு பொறி பொசுங்கி விடும் இல்லையா? அப்படித்தான் நம்முடைய மனதுக்குள் வினையின் பாவ அழுக்குகள் நிறைஞ்சிருக்கு. அது பஞ்சு மூட்டையாக கொட்டி கிடக்குது. அவற்றை அறம் என்னும் பூத கண்ணாடியின் வழியே பயணிக்கணும். பிரபஞ்ச சக்தியை நம்முள்ள ஊடுருவி விட்டு நம்முடைய மனதில் பதிந்துள்ள கர்ம வினையான அழுக்குகள் யாவையும் எரித்து சாம்பலாக்கி நாம் புடமிட்ட தங்கம் போல ஜொலிக்கணும். அப்ப இங்கு நாம என்ன பண்ணணும்? அன்னப்பறவை போல தனித்திருக்கணும். அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு பாக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம தனித்து இருக்கணும். அப்ப மனிதராக பிறந்து சித்த புருஷராக மாறிய பட்டினத்தார் பார்க்காத செல்வமா, அவரது சீடரான பத்திரகிரியார் ஆளாத நாடா. அப்ப அவர்கள் எல்லாம் படைத்திருந்தாலும் அதில் பேரின்பம் இல்லை. அதில் பேரின்பம் இல்லை என்பதை உணர்ந்து எல்லா ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் துறந்து இங்குள்ள பற்றுக்களை விட்டு விலகி நின்று உடலையும் மனசையும் கடந்தாதான் மட்டுமே இறையை நம்முள்ள உணர முடியும். அதுதான் சூட்சமம் என்பதை உணர்ந்துதான் மெய்ஞானம் பெற்று பிறவி பிணிய நீக்கி கொண்டாங்க அவங்க எல்லாம். அப்ப இறைவன் தேட வேண்டியவன் அல்ல, உணர வேண்டியவன். நாம வாழ்க்கையில அடைகின்ற ஒவ்வொன்றையும் நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டா போதும், ஞானம் நம்மளுக்கு தன்னால கிடைக்கும். அதுவரை நாம் செய்கின்ற எல்லாம் ஒரு பயிற்சி, ஒரு பாவனை தான். அப்ப இறைவனை அடைவது என்றால் என்ன? நாம் இத்தனை காலம் அடைந்த அனைத்திலும் இறைவனை உணரவில்லை என்பதே பொருள். நாம் சுவாசிக்கிறது அவன், நாம உண்பது அவன், நாம் அணிவது அவன், நாம் நிற்பது அவன், நாம் வாழ்வது அவன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லையா? அப்ப அவனை தவிர வேற எதுவும் இல்லை. அதனாலதான் நாம் நாம இருக்க முடியுது. அப்ப அடைதல் என்ன? புதியதாக எதையும் பெறுவது அல்ல, ஏற்கனவே அடைந்துள்ள அனைத்திலும் இறைவனை உணர்வதுதான் உண்மையான அடைதல் ஆகும். இதுதான் வழி, அதுதான் வழின்னு எண்ணிக்கொண்டே இருப்பது. சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அதுவே அவன் தான் என்று தெளிவாக உணர்ந்து அனுபவிப்பவர்கள் தான் அந்த அனுபவத்துல தங்களை மறந்து இறைவனோட ஒன்றாகி விடுகிறாங்க இல்லையா? அப்ப இறைவன் யதார்த்தம், இறைவன் ஒரு கற்பனை அல்ல, நம்முடைய உணர்வு பூர்வமான உண்மை. அந்த உண்மையை உணர்வதற்கு தான் பல வழிகளில் நாம பயிற்சி செய்யறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பயிற்சிகள் செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப ஆனா நம்ம எல்லா வழிகளும் மீண்டு நம்மை அந்த ஒரு நேர உண்மைக்கே கொண்டு செல்கின்றன. இறுதியாக நாம் அடைந்துள்ள ஒவ்வொன்றிலும் இறைவனை காண முயற்சி செய்கிறோம். அனைத்தும் அவனாலே, அனைத்தும் அவனாக இருந்து அனுபவித்து உணர்ந்தாலே போதும். அதுவே முழுமை பெறுவதற்கான வழி.
இப்ப பக்தி மார்க்கத்துல என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம். அர்ச்சனை செய்யும் போது அர்ச்சனை தட்ட அர்ச்சர் ஏன் தொட சொல்றாரு தெரியுமா? அந்த இடத்துல இந்த காலத்துல இந்த வேண்டுதலை முன்னிட்டு இந்த பூஜையை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று மனமும் சொல்லும் ஒன்றிணைந்து கூறப்படுவதுதான் சங்கல்பம். அப்ப இந்த சங்கல்பம் இல்லாம செய்யப்படும் எந்த பூஜையும் முழுமை அடைகிறது இல்ல என்று ஆகமங்கள் கூறுது இல்லையா? அப்ப அர்ச்சனை தட்டு என்பது அதில் உள்ள பூ, பழம், தேங்காய் அனைத்தும் பக்தரோட உடல், பக்தரின் மனம், பக்தரின் வேண்டுதல் மூன்றையும் ஒரே நேரத்துல இறைவனிடம் சேர்க்கும் ஒரு ஆன்மீக ஊடகம் தான் அந்த அர்ச்சனை தட்டை தொடுறது. அப்ப அர்ச்சனை தட்டை தொடுத்து பூஜை செய்யுது என்னுடைய வேண்டுதல் என் உள்ளத்திலிருந்து எழுகிறது என்பதை இறைவனிடம் நாம தெரிவிக்கிறோம். அது ஒரு தெய்வீக செயலாக அங்க மாறுது. வீட்டில் செய்யும் பூஜையை விட கோயில் செய்யும் பூஜையே சிறந்தது. அது உலக நன்மைக்காக செய்யப்படுது. இப்ப நாமளும் என்ன பண்றோம்? தவம் பண்ணும்போது முதல்ல நம்மள இட தூய்மை செய்யறோம் இல்லையா? நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? அந்த இடத்துல பாரதியார் ஏற்கனவே சொல்லி இருப்பாரு, எங்கும் நிறைந்த ஈச வெள்ளம் என் உள்ளேயும் வெளியேயும் பரவுவதை நான் உணர்கிறேன்னு சொல்லிடுவாரு. அந்த இதைதான் மகரிஷி நம்மளுக்கு அந்த இடத்துல இட தூய்மையா நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப இன்னொரு இடத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவாரு, நல்லுயிரில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டனை. அப்ப இந்த மனித உடல்ல 6 ஆதாரங்கள் இருக்குது. 7வது ஆதாரம் தான் சகசிராதாரம். அப்ப தில்லைங்கிறது என்னது? நம்மளுடைய ஆக்கினை சக்கரம் தான். பயின்றுங்கிறது பயிற்சி செய்யறது இல்ல. பயின்றுங்கிறது அதை ஒழித்து கொண்டு இருப்பதான் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால இருந்தது இருள். அப்ப அந்த இருள்ல தோன்றது முதல்ல எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒளிதான், அந்த சத்தம் தான். அந்த சத்தம் தான் அண்டத்திலையும் இருக்கு, பிண்டத்திலையும் இருக்கு. அப்ப அதை உணர்றதுக்கு தான் நல்லூரில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையில் கூத்தனைன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசர் அதே சொல்றாரு. அப்ப ஏகாதசி விரதமும் அதே மாதிரிதான். நம்மளோட பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியே பரவுகின்ற சக்தியை தன்னிலே ஒன்றாக்கி நிறுத்துவதுதான் கண்களால பார்த்து அறிந்து கொள்றதும், காதால கேட்டுக்கொள்றதும், மூக்கினால வாசனையை நுகர்வதும், தோலினால தொடுதல் உணர்வதும், வாக்கு, பனி, பாதம், வாயு, உபஸ்தம் இவற்றையோட தொழில்கள் அறிவதும் அந்த பஞ்சேந்திரிய பணிதான். அதை ஒன்றாக்கி நிறுத்துகின்றதுதான் ஏகாதசி விரதம்னு சொல்றாங்க. ஒரு ஆன்மாவானது பல துன்பங்களை கண்டு மரத்து போன பின்புதான் இந்த மனித வாழ்வினோட கொடுமையை உணர்ந்து இனி இங்கேயே பிறக்க கூடாது என்ற நிலைப்பாடுக்கு அது வருது இல்லையா? அப்ப இங்க வாழ்ந்துள்ள போதும் உண்மை என்ற உணர்வு வரும்போதுதான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் ஞானம் வளர்கிறது. அதுவே மனித வாழ்வை கடக்கும் வழியாகவும் அதுக்கு அமையுது இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னே எல்லா உயிர்களையும் தான் தோன்றியாக அது படைக்குது. வினை மூலம் அறிந்தவர்கள் கனை மூலம் அறிந்து தன்னை உணர்ந்து அமைதியாக விடுறாங்க. அப்ப வினை மூலம் அறியாதவங்க தான் கனை மூலம் தெரியாம தான் தோன்றியாக அர்ப்பணித்து இங்க அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த ஒரு இயக்கமும் அந்த திருமூலம் இல்லாம இங்க வரல. பிறப்பதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது. அதுதான் உண்மைய. அப்ப அத்தனையும் அந்த பேரண்டம் தான், அந்த இறையோட கருணை தான் எந்த உயிருக்கு வினைக்கேற்ப தகுந்த பிறவி எடுத்து இங்க பிறக்க வைக்குது. அப்ப சில உயிர்களோட வினை நீக்கி பிறவியை நீக்கியே விடுது. ஆனா மூலமான கனைங்கிற வினைதான் எல்லா உயிர்களுக்கும் பிறப்போட அம்சமா இருக்குது. அப்ப அது வாழும் வாழ்க்கை தான் கர்மத்தோட இயக்கம். நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாம் கர்மா பலன் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம என்ன கர்ம வினையோட நம்ம வந்தோமோ அதுதான் இங்க நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குதான் ஒரு கதை பார்க்கலாம், புத்தரோட வாழ்க்கையில நடந்த கதை. அப்ப சாரி புத்தர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவாளி இருக்காராம். அவர் என்ன பண்ணுவாராம், வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு ஞானம் பெற்றவர். அந்த காலத்துல புகழ்பெற்ற அறிஞனாவும் இருந்திருக்காரு, சிந்தனையாளராகவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 100கணக்கான சீடர்கள் அவர்கிட்ட வருவாங்களாம். ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரா, புத்தரை காண போனாராம். சும்மா போகலையாம், ஏற்கனவே அவருக்கு ஞானம் நிறைய இருக்கு இல்லையா. இவர் போனோன்னா புத்தர் அவரை பார்த்துட்டு, நீ வந்து விட்டாயா, இன்னும் ஓராண்டு காலம் உனக்கு இருக்குது, இங்க கற்றுத்தர என்னட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனா உபதேசிக்கத்தான் எந்த அறிவுரையும் இல்லை, விவாதிக்கிறதுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, ஆனா நீ என்னோட சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னாராம். அப்ப சாரி புத்தருக்கு ஒரே வியப்பா இருந்துச்சாம்.
நம்மளுக்குதான் மெய்ஞானம் தெரியுமே, இவர் ஏன் நம்மள சும்மா இருக்க சொல்றாரு, எதுக்கு நம்மள சும்மா இருக்க சொல்றாரு அப்படின்ட்டு இவருக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சாம். சரி புத்தர் சொன்னாரே அப்படின்ட்டு இவர் மௌனமாவே இருந்தாராம். சில காலம் கழிஞ்சுச்சாம். அப்ப அங்க வந்து மௌலங்கப்பட்டர்னு ஒரு அறிஞர் வந்தாராம். அவரும் சாரிபுத்தரை போலவே மெய்ஞானம் பெற வந்தவர் தானாம். அப்ப அவர்கிட்டயும் புத்தர் பெருமான் இவருக்கு சொன்னது மாதிரியே தான் சொன்னாராம். உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா வந்து நீ சும்மாவே இருக்கணும், அப்புறமா தான் என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கணும், அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்டயும் சொன்னாராம், அந்த மௌலங்கப்பட்டர்கிட்டையும். அப்ப 2 பேரும் மௌனமாவே இருந்தாங்களாம். 1 வருடம் போச்சாம், 2 வருடம் போச்சாம். நிறைய வருடங்கள் அங்க போயிட்டே இருந்துச்சாம். அப்ப 2 பேரும் மௌனமாவே இருந்தாங்களாம். மனம் வந்து அலைபாஞ்சுக்கிட்டே உங்களுக்கு இருக்குதாம். அப்ப என்னடா இது, நம்மள வந்து மௌனமாவே இருக்க சொல்லிட்டாங்களே, இந்த நிபந்தனைக்கு என்னதான் பதில் அப்படின்ட்டு ஒரு நாள் 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், சரி இன்னைக்கு வந்து நம்ம புத்தர்ட்ட நம்ம கேட்க வேண்டியதை கேட்கலாம், போய் நிக்கலாம் அப்படின்ட்டு போய் 2 பேரும் புத்தர்ட்ட முன்னாடி நின்னாங்களாம். அப்ப நிக்கும்போது மௌலங்கப்பட்டர் பார்த்து புத்தரை பார்த்து சிரிச்சாராம். அப்ப புத்தர் பெருமான் என்ன பார்த்து கேட்டாராம், என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க, நான் உங்களை ஏமாத்த போறேன்னு நினைச்சீங்களா, எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் 2 பேரையும். ஏதாவது கேட்க இருந்தா கேட்டுடுங்க, நீங்க ஓராண்டு வந்தீங்க, 2 ஆண்டு ஆயிடுச்சு, நிறைய ஆண்டுகள் போயிடுச்சு, தியானத்துலதான் நீங்க 2 பேர் இருந்தீங்க, உங்களுக்குள்ள என்ன கேள்வி எழுந்துச்சு அதை மட்டும் கேட்டுட்டு போங்க அப்படின்ட்டு புத்தர் சொன்னாராம். அப்ப இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியலையாம். என்னது நம்மளுக்குள்ள என்ன ஐயங்கள் வந்துச்சு, நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்ட்டு 2 பேரும் எழுந்து நின்னாங்களாம். அப்ப புத்தர் கேட்டாராம், சரி இப்ப என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னாராம். முதல்ல மௌலங்கப்பட்டர் காத்திருந்தாராம். அவரு என்ன பண்ணாராம், எழுந்து நின்னாராம். எழுந்து நின்னுட்டு புத்தர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் அளிக்க தயாரா இருக்கிறேன், உங்க கேள்வியை கேட்கலாம் அப்படின்ட்டு மௌலங்கப்பட்டரை கேட்டாராம். அவர் எழுந்து நின்னு, எனக்கு எந்த கேள்வியும் இல்லை, எல்லாமே எனக்கு தெளிவா இருக்குது, நான் கிளம்புறேன், வந்த என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாராம். திருப்பி சாரிபுத்தர்ட்ட வந்தாராம். உன்னோட கேள்வி என்னப்பா, உன் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க தயாரா இருக்கேன், உன் கேள்வியை நீ கேட்கலாம் அப்படின்னு சாரிபுத்தர்ட்ட கேட்டாராம். அவரும் எழுந்து நின்னு, எனக்கும் எந்த சந்தேகமும் இல்ல, எந்த கேள்வியும் இல்ல, மனம் வந்து ரொம்ப நிச்சலனமா இருக்குது, ரொம்ப அமைதியா இருக்குது, இந்த அமைதியே எனக்கு நிலைச்சு நின்னா போதும், நானும் கிளம்புறேன், கேட்கறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கிளம்பலையாம். அவர் வந்து, நான் இங்கேயே இனிமே இருக்கிறேன், கண்களை மூடி தியானத்திலே இருக்க போறேன் அப்படின்றாராம். அப்ப புத்தர் வந்து சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போயிட்டாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, அவங்க 2 பேரும் வந்து மௌனமா இருந்திருக்காங்க, தன்னோட மனதை அடக்கி தன்னோட உள்முகமா அவங்கள டிராவல் பண்ணியிருக்காங்க, இன்னர் டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணும்போதுதான் அவங்களுக்குள்ள வந்து அந்த அமைதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அமைதி கிடைக்கும் போதுதான் அவங்கள வந்து அவங்களாலே வந்து உணர முடிஞ்சது. அப்ப அததான் நம்மளுக்கு மகரிஷி வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு, மௌனம்ங்கிற ஒரு பயிற்சி நம்மளுக்கு கொடுக்குறாரு. எத்தனை நம்ம தவம் கத்திருந்தாலும், எவ்வளவு பயிற்சிகள் பண்ணாலும் மௌனம்ங்கிற ஒரு நிலையை நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அந்த மௌன நிலையில தான் நம்மளால வந்து எல்லாத்தையும் உணர முடியுது. அது ஒரு கவியில கூட கொடுத்திருப்பாரு சுவாமிஜி வந்து, இருப்பு நிலை இயக்க நிலை சிவம் சக்தி வெளி விண் ஒன்றே, இயக்க நிலை விண் சுழலின் அலை விரிந்து இருப்பு நிலையோடு கலக்க, கருப்பொருளாம் காந்தமாய் பேரியக்க களவிரிவாக பரவி நிற்கும், கண் முதலாம் புலன்களுக்கு காந்தம் அதன் தன்மாட்டம் ஊறு ஓசை, நெருப்பு சுவை மனம் மனம் என்று 6 விதமாய் மலரும் மறையும் காணீர், நிலையற்ற இவ்வாறும் தொடர்ந்து இயங்க நிலைத்தவை போல மயங்கத் தோன்றும், பருப்பொருளில் நுண்ணணுவும் நுண்ணணுவில் உட்பொருளாம் சிவமும் காண, பார்ப்பவனே பரம்பொருளாய் பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும். அப்ப இறைநிலைங்கிற சுத்த நிலையில இருப்பதும், அலை இயக்கமாக உள்ளது, இருப்பு இயக்கம் என்ற அந்த இரு நிலைகளை குறிக்கிற வார்த்தைகள் தான் சிவம் சக்தி வெளி விண், இது இல்லையா. அப்ப சுத்த வெளி எழுச்சி பெற்று நுண் விண்ணாகி இயக்கம் பெற்றது, நுண் சுத்த வெளியோட சூழ்ந்தெழுத்தால தற்சுழற்சியாக இருக்குது, எந்த ஒன்று சுழன்றாலும் மையம் அமைத்துக் கொள்ளுது என்பது பொதுவான விதி. அப்ப விண் சுழற்சியாலதான் விரிவலையாகி வெளுத்தலின் சக்தியானது அந்த விரிவலையோட இருப்பு நிலையில் கலந்து தள்ளல் கொள்ளல் சக்தியாகி காந்தமாகுது. அப்ப காந்தத்தை உட்பொருளாக கருப்பொருளாக கொண்டு பேரியக்க மண்டலம் தோற்றங்களாக விரிவடைந்து பரவலாக அமைந்திருக்கு. அப்ப இந்த பேரியக்க மண்டலம் முழுவதுமாக நிரம்பியுள்ள வான்காந்தத்துல பிரிவுபட்ட இயக்கங்களை தான் உயிரினங்கள்ல ஜீவகாந்தமாக செயல்படுவது.
கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற புலன்கள் காந்தமானது தன்மாற்றமடைந்து ஒளி, ஒளி, மனம், சுவை, ஊறு, ஓசை என்ற 6 சுவை உணர்வுகளாக மலர்கின்றது. பின் கருமையத்துல அந்த உணர்வுகளின் அனுபவங்கள் தான் இருப்பாகி இறுக்கி வைக்கப்பட்டு மறைந்தும் விடுகிறது. இந்த 6 உணர்வுகள் அலையாக தோன்றி தொடர்ந்து இயங்குவதனாலதான் நிலையானவை போல மயக்க நிலையில மனசிற்கு நம்மளுக்கு தோணுது இல்லையா? அப்ப தோற்ற பொருட்களாகிய பருப்பொருட்கள் நுண்ணளவும் நுண்ணளவிற்கு உட்பொருளாக சிவமும் உள்ள சுத்தவெளியே காணுகிற போதுதான் பார்ப்பவனே இருப்பு நிலையாகிய பரம்பொருளாகவும் பார்க்கின்ற அனைத்தும் சுத்தவெளியில் அவனது அலையாகவே நாம உணர முடியுது இல்லையா? அப்ப சுத்தவெளியில் இருந்து எழுந்தது மலர்ச்சி பெற்றது அனைத்துமாக அதன் தன்மைகள் எல்லாம் அதனால் ஆக்கப்பட்ட உலகங்கள் உயிர் வகைகள் அனைத்திலும் இருப்பதை நாம உணர முடியுது. அப்ப அதே மாதிரிதான் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சுவாமிக்கு எதுக்கு சொல்றாங்க? எல்லா தோற்றத்திலையும் எல்லாத்துலயும் அந்த இறைநிலை தான் அறிவாக இருக்கக்கூடிய நிலையை காணும் போதுதான் எந்த ஜீவனாலையும் துன்பப்படும் போது அந்த ஜீவன் இங்கு வந்து கருணை உண்டாகும் இல்லையா? அப்ப இறைநிலையே அந்த இடத்தில் சந்தர்ப்பவசமாக துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் துன்பத்தை வேக்க நீண்டி அந்த போக்குறவரும் இறைநிலையை உணர்ந்தவர் தான் அந்த துன்பத்தை போக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன வேணும்னா அன்பும் கருணையும் வேணும். அதுதான் மலர்ந்தது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சொல்லி சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நமது உடலை பாதுகாக்க செய்யறதும் அந்த இறையின் உறவு தான். அதே போலதான் மற்றவரையும் நம்ம பாதுகாக்கிறதும் அந்த இறை உணர்வு தான். அப்ப எல்லாமே நம்ம கிட்ட இருக்க இறை உணர்வு தான் மத்தவங்கள்ட்ட இருக்குதுன்னு நினைச்சா பிறரை மதிச்சு போற்றி நாம வாழ்வோம்னு சொல்லி இந்த சிந்தனைய நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். செவிமடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் மற்றும் எனக்கு வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.